தமிழகத்தில் கோவில்களின் நகரம் என்று புகழப்பட்ட மதுரை மாநகரம் சங்க காலம் தொட்டே வரலாற்றில் இடம்பெற்று வந்த மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகும். இப்படி புகழ் வாய்ந்த மதுரை மாநகரின் மத்தியில் உலக புகழ் வாய்ந்த பழமையும் சிறப்பும் வாய்ந்த மிக பெரிய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோவில் கட்டப்பட்டுள்ள இணை சதுர வடிவமைப்பானது பிரபஞ்சத்தின் சக்தியை தன்னுள் கொண்ட ஒரு குறியீட்டு சின்னமாகும். மேலும் சிற்பக்கலையின் நுட்பமான கலை நுணுக்க வடிவங்களையும் நாம் இங்கு காண முடியும். பனிரெண்டு முக்கிய கோபுர வாயில்கள், சன்னதி, புதுமண்டபம், வெளிமண்டபங்களின் மத்தியில் தெப்பங்கள் என அனைத்துமே இங்கு வருவோருக்கு பக்தி பரவசத்தை அளிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. இறைவன் சிவபெருமான் முக்கம் திறந்து நக்கீரருக்கு ஞான ஒளி காட்டிய புனித ஸ்தலமான மதுரையில் சாமானிய மக்களுக்கும் மூன்றாம் கண்ணாகிய ஆத்மாவின் ஞானத்தை அருளி பரம்பொருள் பரம தந்தை பரமாத்மா சிவனின் தரிசனம் காண ஒரு அரிய விழா இந்த மதுரை மாநகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பரமசிவன் தரிசனம் 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 நவயோகினி இருதய மோகினியின் கண்ணிலே பரமாத்மா தரிசனம் 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 பரமாத்மா தரிசனம் 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 பரமாத்மாவின் செங்கரும்பும் செவ்வாய் கிளியும் செந்தமிழும் ஞான ஒளியும் கொண்டு தம் மக்களை உய்விக்க தாயவள் திருவுளம் கொண்டால் போலும் என மீனாட்சியின் உருவான ஒரு தேவதையின் பொற்றாமரை பாதம் மதுரை மாநகரில் பூமி இறங்கியது. தவயோகினி தாதி இருதய மோகினி அவர்களை வரவேற்பதற்காக மதுரை மண்டலத்தின் தலைமையகமாகிய விஸ்வசாந்தி பவன் விழா கோலம் கொண்டிருந்தது. ஆம், ஆகஸ்ட் 26ஆம் தேதி தாதி இருதய மோகினி அவர்கள் மதுரை மக்களின் ஆன்மீக தாகம் தணிக்க மதுரை விமான நிலையத்தை வந்தடைந்தார். தாதி இருதய மோகினி அவர்களை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதில் மாநகரின் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு தாதி அவர்களை வரவேற்றனர். தாதி அவர்களின் வருகையை அனைவருக்கும் தெரிவித்து விழாவிற்கு அழைப்பு விடுக்கும் வகையில் ரேடியோ, டிவி, வீடியோ அட்வர்டைசிங், பிரிண்டட் போஸ்டர்கள், நோட்டீஸ்கள் மற்றும் நகரின் முக்கிய மையங்களில் விளம்பர ஹோர்டிங்குகள் என அனைத்து வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மறவாதீர்கள், ஆகஸ்ட் 28 மாலை 4 மணி முதல் மதுரையில் வரலாற்று புகழ்பெற்ற தமுக்க மைதானத்தில் தவ யோகினிகளின் தரிசனத்தில் தெய்வீக அனுபவம். இந்த ஆன்மீக பெருவிழா நடைபெற இருக்கும் தமுக்கம் திடலை தயார் செய்யும் வகையில் தன்னார்வத்துடன் இயக்கத்தின் சகோதர சகோதரிகள் இரவு பகல் பாராது பணி செய்தனர்.
தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தென் கேரள மண்டலங்களின் தலைமை நிர்வாகியான சாந்தா தீதி அவர்களும் தாதிஜி அவர்களை அழைத்து கொண்டு விஸ்வ சாந்தி பவனை நோக்கி சென்றார். தாதி அவர்கள் விஸ்வ சாந்தி பவனை வந்தடைந்ததும் அங்கு கூடியிருந்த சகோதர சகோதரிகள் மிகுந்த உற்சாகத்தோடு தமிழகத்தின் பாரம்பரிய முறையில் தாதிஜி அவர்களை மிகுந்த அன்போடு வரவேற்றனர். வரவேற்பின் இறுதியில் தாதிஜி அவர்கள் அங்கிருந்த பாபாவின் அறைக்கு சென்றார். அதன் பிறகு தாதிஜி, சகோதரர் ரமேஷ் ஷா மற்றும் சாந்தா தீதி அவர்களும் குழுமி இருந்த பிராமணர்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தை அளித்து விழாவிற்கான ஏற்பாடுகளை மேலும் துரிதமடைய செய்தனர். 26 ஆகஸ்ட் அன்று மாலை தாதிஜி மற்றும் விழாவிற்கு வந்திருந்த மூத்த சகோதரர்களான சகோதரர் ரமேஷ் ஷா, சகோதரர் பிரிஜ் மோகன், சகோதரர் கருணா அவர்களோடு மதுவனத்திலிருந்து வந்திருந்த மற்ற சகோதரர்கள் மற்றும் சென்னையிலிருந்து வந்திருந்த மூத்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மரியாதை அளிக்கும் வகையில் சம்மான் சமாரோ என்ற விழாவானது மதுரையின் PTR மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தாதிஜியின் வருகையானது பிராமண குடும்பத்தின் ஒற்றுமையையும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் இருந்தது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருந்த தாதியை பரிகளாகவும் தேவி தேவதைகளாகவும் வேடமிட்ட குழந்தைகள் வரவேற்றனர். இதன் பிறகு சகோதரர் ரங்கராஜன் அவர்கள் தாதியை வரவேற்கும் வகையில் வரவேற்பு பாடலை பாடினார். இதனை அடுத்து சகோதரி மீனாட்சி அவர்கள் தனது வரவேற்புரையை அளித்தார். அருளாசிகள் வழங்க வந்திருக்கும் நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாதிஜி இருதய மோகினிஜி அவர்களை மனதிந்த மகிழ்ச்சியோடு மிக மிக அன்போடு வரவேற்கிறேன். பாம்பேயிலிருந்து வந்திருக்கும்
மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜயோகி பிரம்மா குமார் ரமேஷ் ஷா சகோதரர் அவர்களை மிக மிக அன்போடு மனநிறைந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். தொடர்ந்து ராஜயோகினி சாந்தா தீதி அவர்கள் விழாவிற்கு வருகை தந்திருந்த அனைவரையும் வரவேற்றார். बाप दादा की प्रतीक्षता के लिए हम इतनी सारी बेहद की सेवाएं करते हैं, मेगा प्रोग्राम आदि करते हैं, उनका साकार रूप स्वयं यहाँ आप उपस्थित है. पुनः मैं एक बार मैं अपनी तरफ से और सारे जोन की तरफ से तमिलनाडु, साउथ केरला, पांडिचेरी की तरफ से आदरणीय दादी जी का दिल व जान से फिर से स्वागत करती हूँ. தூத்துக்குடியை சார்ந்த செல்வி BK வித்யா அவர்கள் தனது நாட்டியத்தின் மூலமாக அனைவரையும் வரவேற்றார். आज स्वागत गान झूम कर हम गा रहे हैं, आज स्वागत गान. स्वागतम 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 स्वागतम. விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் தமிழ் மண்ணின் பாரம்பரியம் நிறைந்த வகையில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. பிராமண கலாச்சாரத்தின்படி தாதி ஹிருதய மோகினி அவர்களுக்கு திதி சாந்தா அவர்கள் இறை நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். கூடவே தாதி ஹிருதய மோகினி அவர்கள் மதுவனத்தில் உள்ள தாதி பிரகாஷ்மணி அவர்கள் அனுப்பிய இறை நினைவு பரிசினை திதி சாந்தா அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். இறுதியாக தவயோகினி தாதி ஹிருதய மோகினி அவர்கள் தனது ஆசி உரையை வழங்கினார். ஏனென்றால் பாபா கூறியிருக்கின்றார், வெறுமனே பாபா என்று சொல்வதை காட்டிலும் மேரா பாபா, அதாவது எனது பாபா என்று சொல்லும் பொழுது
அங்கே அன்பு மட்டுமல்ல மோகமும் சேர்ந்து வந்து விடுகின்றது. பாபா மேரா பாபா என்று சொல்லும் பொழுது பாபாவின் மீது அன்பு மற்றும் மோகம் வருகின்றது. எவ்வாறு குழந்தையை எனது குழந்தை என்று சொல்கின்றோம், அதே போன்று பாபாவை எனது பாபா என்று நாம் கூற வேண்டும். प्यार भी होता मोह भी होता मेरे के ऊपर எனது என்று சொல்லும் பொழுது அதில் அன்பும் இருக்கின்றது, உரிமையும் வந்து விடுகின்றது. तो आप बाबा நீங்கள் பாபாவிடம் உரிமை கொண்டாடுகின்றீர்கள் தானே? रखते हो ना, क्योंकि जब भी कोई भी बात समस्या के रूप में आती है, பாபா கூறியிருக்கின்றார், எப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுது பாபாவிடம் உரிமையுடன் நீங்கள் கேட்கலாம். பாபாவிடமிருந்து சர்வ சக்திகளை உரிமையாக நீங்கள் அடைந்து கொள்ளலாம். क्यों आप कितने भी कमजोर हो, உங்களிடம் எந்த சக்தி வேண்டுமானாலும் குறைவாக இருக்கலாம், ஆனால் பாபா சர்வ சக்திவான். எப்பொழுது மேரா பாபா என்று நாம் மனதார கூறுகின்றோம் அப்பொழுது பாபா உடனே நம் முன்னால் ஆஜராகி விடுவார் நமக்கு உதவி செய்வதற்காக. लेकिन अधिकार से याद करेंगे, मांगने के रीति से नहीं। बाबा मुझे ये दे दो ना, बाबा आपने कहा है ना कि हम शक्ति देंगे, ऐसे मांगने के रीति से नहीं, अधिकार के मैं बच्चा हूँ, मेरा बाबा है। பாபாவிடம் நாம் பிச்சை கேட்கக்கூடாது, பாபா எனக்கு சக்தி கொடுங்கள் என்று நாம் கேட்கக்கூடாது. உரிமையுடன் நாம் பாபாவிடம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும், உரிமையுடன் பாபாவிடம் நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது பாபா நமக்கு அனைத்துமே கொடுத்து விடுவார். ஸோ உங்க எல்லாருக்கும் அனுபவம் இருக்கிறதா? யாருக்கு அனுபவம் இருக்கிறது கொஞ்சம் கை தூக்குங்க. अच्छा, அந்த நேரம் நினைவுல வர்றதா அல்லது கொஞ்சம் தாமதமா நினைவுல வர்றதா? उसी सब அந்த நேரம் நினைவுல வரணும். விழாவின் இறுதியில் தாதி வந்திருந்த அனைத்து பிராமணர்களையும் தனது சக்திசாலியான திருஷ்டியின் மூலம் பாப் தாதாவின் சக்தியினை அனுபவம் செய்வித்தார். தவ யோகினி தாதி ஹிருதய மோகினி அவர்களை ஆகஸ்ட் 27ஆம் தேதியன்று மதுரை மண்டலத்தை சார்ந்த அனைத்து பத்திரிகை நிருபர்களும் சந்தித்தனர். இந்த சந்திப்பிலும் கூட வந்திருந்த பத்திரிகை நிருபர்கள் இறை அனுபவத்தை அடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 27ஆம் தேதி மாலை எ மெமரபிள் ஈவினிங் எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் லவ் என்ற தலைப்பில் இறை அன்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் விழா ஒன்று நகரின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கும் வகையில் விஸ்வ சாந்தி பவனில் நடைபெற்றது. புது டில்லியிலிருந்து வந்திருந்த சகோதரர் BK பிரிஜ் மோகன் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். So, it's a very appropriate subject has been kept. How to get Almighty God's love and blessings so that we are filled with inner power, and once one is filled with inner power, every mountain becomes a molehill. Love today we are lacking. If anything is lacking in the world, it is love. If you cut a flower from its root and put it in a flower vase, for how long can it remain fresh? 5 days, 6 days. That's why people have started using artificial flowers, so that they are never fresh and they will never be fresh. So, likewise, we human souls belong to the same very big God's family, God's world tree called Kalpa tree, of which God is the seed. Now, if we are disconnected from the seed and the roots, the result is there to see that all of us are living in a dry desert. The world has become dry desert, our life has become also dry. So the way to become again the paradise, the garden of Allah as it is called, and each one's life
full of happiness and bliss. The only way is to reconnect us with the Supreme Being. And தொடர்ந்து முன்னாள் மத்திய புலனாய்வுத்துறை இயக்குனர் திரு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னலமற்ற சேவை செய்யக்கூடிய இயக்கங்கள்ல மிக மிக பிரதானமாக இருக்கக்கூடியது பிரம்மகுமாரிகள் இயக்கம். அதில் கிட்டத்தட்ட 8000 பேர் தம் வாழ்க்கையை ஒரு புனிதமான வாழ்க்கையாக்கி தெய்வீக அன்போடு சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். எப்படி அவங்களுடைய ஆடை வெண்ணிறமோ அதே போல அவங்க மனம் அப்படிதான். நீங்க நிறைய பேர் மவுண்ட் ஆபு போகலைங்கிறத தெரியுது. இப்போ தயவுசெய்து ஒரு தரம் போயிட்டு வாங்க. வேற ஒன்றும் சொல்றேன், நான் எல்லா ஆன்மீக இயக்கங்களுமே போற்றப்பட வேண்டியவை, பாராட்டப்பட வேண்டியவை. நான் எல்லா பக்கம் போறேன். ஆனால் இதுவரைக்கும் நீ போக வந்தா இவங்க சிஸ்டர், இவங்க சகோதரி சாந்தா அவர்கள் சொல்வார்கள் எப்போ போகணும்னு சொல்லி. அதனால நீங்கள் போய் பாருங்க, ஒரு இயக்கம் எப்படி நடத்தணும், ஆன்மீக இயக்கமாகட்டும் எந்த இயக்கமாகட்டும், மாடல் ஆர்கனைசேஷன் எப்படி அவ்வளவு திறமையோடு நடத்துகிறாங்க. சம்பளத்துக்கு ஆள் கிடையாது, எல்லாம் வாலண்டியர்ஸ் தான். சேவை செய்யக்கூடியவங்க போய் இவ்வளவு அழகாக சிறப்பாக நடத்துகிறாங்க. அதை நாம் பார்த்து எல்லா இயக்கங்களும் பழக வேண்டியது. இறுதியாக மவுண்ட் அபு ராஜஸ்தானிலிருந்து வந்திருந்த சகோதரர் BK கருணா அவர்களும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். That is, will you be able to guide all of them a little further, not only for this world, for this one life, but can you help them as you have helped to go beyond this life and to the eternal life, which we call as salvation, mukti, Jivan Mukti. Yes. So far, whatever is necessary you have done for this world. But if you also know how all of us can salvage our life from this iron age to the golden age, then you will be able to guide the people who are depending on you. இதன் பிறகு தவ யோகினி தாதி ஹிருதய மோகினி அவர்கள் தனது இறை அன்பின் அனுபவத்தை வந்திருந்த நகரின் முக்கிய பிரமுகர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இதே மாதிரி நீங்க யோசிங்க, உங்களுடைய மனதை நீங்க இப்ப இறைவனுடைய இணைச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குல்ல? அவர் அன்பு கடலாகவே இருக்கின்றார். அவர் இருப்பதே நமக்கு அந்த அன்பை கொடுப்பதற்காக. ஆக நீங்கள் உண்மையிலேயே அந்த பரமாத்மாவோட அன்பை அடைய வேண்டும் என்று விரும்பினால் வெறும் 3 மணி நேரம் நீங்கள் இப்போது செலவழிக்க வேண்டி வரும். இது ஒரு பெரிய விஷயமா என்ன உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் செலவு பண்றது? सारी जीवन மட்டுமல்ல, பல ஜென்மங்கள் நீங்கள் சுக நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும். இது இறைவன் நமக்கு கொடுக்கின்ற கேரண்டி ஆகும். ஏனென்றால் அவர் அறியாதவர். ஒரு ஜென்மத்திற்கு நமக்கு அன்போ சுகமோ கொடுக்க மாட்டார். பல ஜென்மங்களுக்கு அவர் நமக்கு அன்பு மற்றும் சுகத்தை கொடுக்கின்றார். सुख शांति नहीं देगा, अनेक जन्मों की प्राप्ति करते। तो प्यार पाना है ना, இறைவனுடைய அன்பை நீங்கள் அடைய வேண்டும் தானே? वेलकम आइए और परमात्मा का प्यार இருக்கின்றது. ஆக தந்தையாகி அவர் கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கின்றார். ஆக நாம் ஏன் அவரிடமிருந்து அந்த அதிகாரத்தை பெறக்கூடாது? ஏன் அந்த அன்பை நாம் அனுபவிக்க கூடாது? परमात्मा पिता का अधिकार प्राप्त करो। விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் இறை அன்பின் அனுபவத்தை ராஜ யோக தியானத்தின் மூலமாக சகோதரி BK உமா அவர்கள் செய்வித்தார். இறுதியாக விழாவிற்கு வந்திருந்த விருந்தினர் அனைவருக்கும் தாதி ஹிருதய மோகினி அவர்கள்
இறைவனின் நினைவு பரிசினை அளித்து ஆசிர்வாதங்களையும் வழங்கினார். எந்த நாளிற்காக மதுரை மாநகரத்தின் மக்கள் காத்திருந்தனரோ அந்த நாள் வந்தது. மாலை 3 மணி முதலே மக்கள் கூட்டம் தவயோகினி தாதி ஹிருதய மோகினி அவர்களின் அருளாசிகளை பெறுவதற்கு தமுக்கம் திடலில் அலைக்கடலென திரண்டு வந்தது மதுரையின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகும். தவயோகினிகளின் தரிசனத்தில் தெய்வீக அனுபவம் என்ற இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரது மனதையும் கவர்ச்சிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. జన 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 నూపురలయ గది గణ 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 విటిగరి సేవిద తడవన ముని జన సకల సురాసుర సన్నుద పాద కింకిణి ఝం ఝం జన 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 കണ്ണോടു കരിയുഴും മണ്ണുതിരും മണമോ പെണ്ണിനു വിയർപ്പാലേ മധുമണമോ ഞാറ്റോല പച്ചവള പൊന്നും തെളിക്കൊലുസ പെണ്ണിവൾ കളമാറ്റും Taca-ta-tiki-ta-tum, taca-ta-tiki-ta-tum, taca-ta-tiki-ta-tum. Taca-ta-tiki-ta-tum, taca-ta-tiki-ta-tum, taca-ta-tiki-ta-tum. நாயகன் ஆடினார் நாயகி பாடினார் நாயகி ஆடினார் நாயகன் பாடலிலே அவர் பாடலிலே நாயக நாயகி கூடலிலே ஆடலிலே அவர் பாடலிலே நாயகி நாயகி இந்த விழாவின் சிறப்பு இசை நிகழ்ச்சியை திரைப்பட இசையமைப்பாளர் இசைத்தென்றல் தேவா மற்றும் UK முரளி குழுவினர் நடத்தினர். ஆசை என்பது நாடு
போகும் மறையார் அவன் சாட்சியார் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவரே தேவனென்று போற்றுவோம் रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम जीवन जो तुजागर है सत्यम शिवम सुंदरम सत्यम शिवम सुंदरम மாயை என்னும் பேதமை வென்று யோக வாழ்வினிலே மூழ்கி திளைக்கும் பரம தந்தை ஜோதி சிவனை மனதா என்றும் நினைத்து இருப்போம். மாயை என்னும் பேதமை வென்று யோக வாழ்வில் மூழ்கி திளைக்கும் பரம தந்தை ஜோதி சிவனை மனதால் என்றும் நினைத்து இருப்போம். யோகம் மனமி யோகம் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்பமாயைகளோ உன்னுள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்பமாயைகளோ உன்னுள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ ஆத்தங்கர ஓரத்திலே வளர்ந்திருக்குது தென்னை அது வளைஞ்சிருக்குது அண்ணன் அதில் தேங்காய வெறுத்தவங்க யாருங்கோ மதுரையிலே கோயிலெல்லாம் பார்த்ததுண்டா கண்ணு அதில் முட்டை கோபுரம் ஒண்ணு அதில் மீனாட்சி குடியிருக்கா பாருங்கோ கண்ணதாசன் சொன்னாங்கோ வைரமுத்து சொன்னாங்கோ ஊனம் என்பது மனசுதான் உனக்கு எனக்கு சொன்னாங்கோ ஊனம் என்னடா ஊனம் அட ஞானம் தானே வேணும் அந்த ஞானம் வர வேணும் முன்னா மனசு மாற வேணும் ஊனம் 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 யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவை தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தொழிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவை தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தொழிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன் நானாரோ என்று தாராட்ட இன்னும் யாரோ வந்து பாராட்ட என்னால் முடியும் தம்பி தம்பி அடவுலக்கள் இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாட்டின் தலை
அட உன்னால் முடியும் ஆஹா உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. இந்த பொன் மாலை பொழுதில் 21 இருசக்கர வாகனங்களில் பரம தந்தை பரமாத்மா சிவனின் கொடியை ஏந்தி வந்து கொண்டிருந்த ராஜ யோகிகளோடு தவ யோகினி தாதி ஹிருதய மோகினி அவர்களின் ரதமானது தமுக்கம் திடலை வந்தடைந்தது. சொக்கநாதர் மனம் கவர் மீனாட்சி தரிசனம் 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 சொசவைக்கும் மதுரையின் நாயகி தரிசனம் 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 சொக்கநாதர் மனம் கவர் மீனாட்சி தரிசனம் சொசவைக்கும் மதுரையின் நாயகி தரிசனம் மீனாட்சி அம்சமான நவயோகினி தரிசனம் எங்கள் தாதியின் தரிசனம் மீனாட்சி அம்சமான நவயோகினி தரிசனம் எங்கள் தாதியின் தரிசனம் மீனலோச்சனை அருளால் இன்று நல்வரவு காணும் தாதியின் தரிசனம் எங்கள் தாதியின் தரிசனம் நல்வரவு நல்வரவு தாதி உங்கள் வரவொன்றே எங்கள் நோக்கம் தாதி நல்வரவு நல்வரவு தாதி உங்கள் வரவொன்றே எங்கள் நோக்கம் தாதி. மதுரைக்கு பெருமை அல்ல மீனாட்சியின் திருக்கோயில் மனிதனுக்கு பெருமை தாதியின் தவ திருக்கோலம் மதுரைக்கு பெருமை அல்ல மீனாட்சியின் திருக்கோயில் மனிதனுக்கு பெருமை தாதியின் தவ திருக்கோலம் ஒப்பில்லாத தேஜோமய மீனாட்சி அன்னை கூப்பார பொருளில் அடக்கம் நவயோகினி தாதி நவயோகினி தாதி ஒப்பில்லாத தேஜோமய மீனாட்சி அன்னை கூப்பார பொருளில் அடக்கம் நவயோகினி தாதி நவயோகினி தாதி நல்வரவு நல்வரவு தாதி உங்கள் வரவு நல்வரவாகும் தாதி தவயோகினியை வரவேற்க மன்னவர்களோடு கூடவே விண்ணவரும் வந்தனரோ என வியக்கும் வண்ணம் கார்முகில் கூட்டங்களும் கொஞ்சம் தலை காட்டி எட்டி பார்த்தன. அனைவரும் வியக்கும் வண்ணம் காட்டி அன்னையின் அருள்மாறி பொழிந்து அனைவரது மனமும் குளிரட்டும், அதன் பிறகு நாங்கள் மழை மாறி பொழிந்து மதுரை மண்ணை குளிரச் செய்கிறோம் என காத்திருந்தன. அன்பான தாதி எங்கள் அருளான தாதி பெருமை தாதி உங்கள் வரவு எங்களுக்கு பெருமை தாதி உங்கள் வரவு. தாதி ஹிருதய மோகினி அவர்கள் மேடையை வந்தடைந்ததும் பரமபிதா தந்தை பரமாத்மா சிவனின் கொடியை ஏற்றி இவ்விழாவினை துவக்கி வைத்தார். सर्व का पिता वो शिव भगवान, शिव का ज्ञान करे कल्याण। शिव का झंडा ऊंच महान, शिव का सदा होगा सम्मान। सर्व का पिता தாதி மேடையில் இருந்தவாறே பரமாத்மா சிவனின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியினை அசைத்து வந்திருந்த லட்சக்கணக்கான மதுரை மாநகரின் மைந்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். सब झंडों को एक இதன் பிறகு 3 தாதிகளின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட விழா சின்னத்தினை
தாதி ஹிருதய மோகினி அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகம், பாண்டிச்சேரி மற்றும் தென் கேரள மாநிலங்களின் தலைமை நிர்வாகியான ராஜயோகினி B.K. சாந்தா அவர்கள் தனது வரவேற்புரையை அளித்தார். நமது ஆசீர்வாதங்களாய் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். 69 ஆண்டுகளாக கடுத்தவத்திலிருந்து வரும் நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தாதி பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் இணை தலைமை நிர்வாகி தாதி ஹிருதய மோகினிஜி இன்று நமக்காகவே தமிழ்நாட்டிற்கு, அதுவும் மதுரைக்கு விஜயம் செய்திருப்பது நாமெல்லாம் செய்த மிக மிக பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அப்பேற்பட்ட தபஸ்வினி இந்த மதுரை மாநகரத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அத்தகைய தாதிஜி மதுரை மீனாட்சி தேவியின் மறு உருவமாய், தவ யோகத்தின் பொலிவாய், ஒளியுடனும் ஆன்மீக சக்தியுடனும் இன்று நம்ம முன்னாடி காட்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தின் 92 நாடுகளில் எமது கிளைகளுக்கும் சென்று தரணி எங்கும் இறைவனின் அருளாசிகளை வழங்கி வருகிறார் நமது தாதிஜி. தாதிஜி தூய்மையையும் ஒளியையும் நிறைந்து விளங்குவதால் அவர்களை வெளிநாட்டில் டிராவலிங் லைட் என்று, ஏஞ்சல் ஆஃப் லிவிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றும் அடைமொழிகளால் அன்போடு அழைக்கின்றார்கள் தாதிஜியை. இவ்வாறு உலகம் போற்றும் நமது அன்பு தாதி ஹிருதய மோகினிஜி அவர்களை உங்கள் சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் அனைத்து பிரம்மா குமாரிகள் குமாரர்கள் சார்பிலும் மனதார வருக வருக என்று நான் அன்போடும் பணிவோடும் வரவேற்கின்றேன் தாதிஜியை. தாதி ஹிருதய மோகினி அவர்கள் இசைத்தென்றல் தேவா மற்றும் UK முரளி ஆகியோருக்கு இறை நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தார். விழாவில் முக்கிய விருந்தினராக புதுடில்லியிலிருந்து வந்திருந்த முன்னாள் மத்திய புலனாய்வுத்துறை இயக்குனர் டாக்டர் திரு கார்த்திகேயன் அவர்கள் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் தனக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். 69 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பித்த பிரம்மா பிதா. பல ஆன்மீக வழிகள் இருக்கின்ற நல்ல வழிகள், அவர் எல்லாம் நாம் போற்றுகிறோம். ஆனால் இவர் எளிமையான ஒரு முறையை ராஜயோகம் என்ற பெயரில் ஆரம்பித்தார். அதில் ஆரம்பித்த பொழுது அவர் அந்த இயக்கத்தை, அந்த கோட்பாடுகளை வளர்த்துவதை சில பெண்மணிகளிடம் ஒப்புவித்தார். அப்போது சேர்ந்த புண்ணியம் செய்த பெண்மணிகளில் ஒருவர் தான் நம் தாதி அவர்கள். 69 ஆண்டுகள் அந்த கடுமையான தவம், தியாகம், அன்பு, தன்னலமற்ற சேவை என்ற முறையில் அவர்கள் வாழ்க்கை நடத்தி உலகமெல்லாம் அந்த கொள்கையை பரப்பி வருகிறார்கள். நான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், அவருடைய பல மையங்களுக்கும் சென்றிருக்கிறேன். அந்தந்த நாடுகளை சேர்ந்த பெண்மணிகள் தான் அதே மாதிரி ஒரு உறுதியான தப கோட்பாட்டோடு புனிதமான வாழ்க்கையை நடத்தி தியாகம் செய்து தன் குடும்பம் என்று இல்லாமல் உலக சமுதாயமே தங்கள் குடும்பம் என்று பரந்த மனப்பான்மையோடு சேவை செய்து வருவதை நான் கண்டிருக்கிறேன். இப்பொழுது பிரம்மகுமாரிகள் இயக்கம் கிட்டத்தட்ட 100 நாடுகளில் கொடியட்டி பறக்கிறது.
7000 மையங்கள் இருக்கின்றன. 10,000க்கு மேற்பட்ட பெண்மணிகள் தங்கள் தனி வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்து மனித குலத்திற்கு அமைதியும் அன்பும் சேவையும் செய்து வருகிறார்கள். மும்பையிலிருந்து வந்திருந்த சகோதரர் B.K. ரமேஷ் ஷா அவர்கள் லிவிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட் என்ற திட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். அன்பு என்பது எல்லாரும் அறிய வேண்டியது, அறியக்கூடியது. நீங்களும் அறிந்திருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள் ஓரளவு. அந்த திரு உணர்வை இப்பொழுது நாம் அனுபவிக்க இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் அன்பையும் அருளையும் பெற்று நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு பின் என்ன என்ற கேள்வியை உங்கள் அனைவருக்கும் எழுந்து கொண்டிருக்கும். இந்த வித்யாலயமானது உலகெங்கிலும் சுமார் 8000 கிளைகளை கொண்டிருக்கிறது. சுமார் 90க்கும் மேற்பட்ட நாடுகளிலே அந்த கிளைகளை கொண்டிருக்கின்றது. இது மாதிரியான பேரணிகள் மற்றும் இயக்கங்களை, பேர் இயக்கங்களை அவ்வப்போது நாங்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறோம். 1986 உலக அளவிலான ஒரு பெரிய சேவை இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்டது. 10 லட்சம் பேருக்கு அமைதியினுடைய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பேர் இயக்கம் 1986 ஆரம்பிக்கப்பட்டது. உலக அமைதி ஆண்டாக கொண்டாடப்பட்ட அளவிலே, அதுவும் ஐக்கிய நாடுகள் சபையோடு இணைந்து இந்த பேரியக்கம், பிரம்மகுமாரிகள் இயக்கம் இணைந்து அந்த பேரியக்கத்தை உலகம் முழுவதும் கொண்டாடியது. ஐக்கிய நாடுகள் சபை பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு அகில உலக அமைதி தூதுவர் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. ஆகினால் இந்த ஆண்டை ஒரு நல்ல ஒரு திட்டத்தோடு, பேரியக்கத்தோடு நாம் நடத்த வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு பண்புகளின் அடிப்படையிலான ஒரு புது உலகத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆன்மீகமே சிறந்த வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே இந்த பேரியக்கமானது ஆரம்பிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இன்று இந்த சமயத்தில் இந்த மாபெரும் கூட்டத்திலே இந்த பெரிய பேர் இயக்கத்தினுடைய ஆரம்பத்தை நமது தலைமை தாதி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருக்கரங்களினாலே அந்த புதிய திட்டத்தினுடைய ஆரம்ப விழா இப்பொழுது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. பின்னர் நல்ல உலகிற்கான இறைவனின் திட்டம் என்ற தலைப்பில் புது டில்லியிலிருந்து வந்திருந்த சகோதரர் B.K. பிரிஜ்மோகன் அவர்கள் உரையாற்றினார். உறுதிதான் இப்பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக படுகின்றது. இறைவன் கீதையில் கூறியிருக்கின்றார், எப்பொழுதெல்லாம் இந்த உலகில் அதர்மம் அதிகரிக்கின்றதோ அப்பொழுது நான் இந்த உலகில் வந்து அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று. அந்த நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. உருவாக்கிய பூந்தோட்டத்தை நாம் காடாக மாற்றிவிட்டோம். இந்த பூந்தோட்டத்தை நாம் உருவாக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் காடு தானாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவன் இந்த உலகை மாற்றுவதற்காக மிக எளிமையான ஒரு திட்டத்தை எடுத்துரைக்கின்றார். இறைவன் கூறுகின்றார், நாம் வெளிப்புறத்தில் பார்க்கக்கூடிய அந்த மாசுகள் அனைத்திற்கும் காரணம் நமது மனதில் உருவாகியுள்ள மாசுக்கள் தான். இறைவன் தன்னுடைய பெயரை ஒரு பொழுது மாற்றுவது கிடையாது. அவருடைய பெயர் சதா சிவன், எப்பொழுதுமே மங்களகரமான காரியங்களை செய்யக்கூடியவர். இயற்கை கூட எப்பொழுதுமே அழிவற்றதாகவே இருக்கின்றது. எப்பொழுதுமே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் மனித மனம். இறைவன் இப்பொழுது மனித மனத்தை தூய்மையாக ஆக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் மனித மனம் தூய்மையாகும் பொழுது அந்த தூய்மைதான் சுகம் மற்றும் சாந்திக்கு தாயாக ஆகிவிடுகின்றது. இந்த மிகப்பெரிய பாலைவனமாக இருக்கக்கூடிய உலகத்தில், இந்த மிகப்பெரிய காட்டில் இறைவன் மிக சிறிய ஒரு சோலையை உருவாக்கி இருக்கின்றார். இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு எந்த ஆத்மாக்கள் நல்ல கர்மம் என்ற விதையை விதைத்து நல்ல பலனை அறுவடை செய்ய விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு சோலையை இறைவன் இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றார். இறைவன் 3 விஷயங்களை கூறுகின்றார். இறைவனுடைய அன்பு மற்றும் ஆசீர்வாதத்தை நாம் நடைமுறையில் தனக்குள் கொணர்வதற்காக. முதல் விஷயம் என்னவென்றால், இறைவன் இந்த உலகத்தை படைத்தார் அனைவருக்குமே கொடுப்பதற்காகத்தான், வாங்குவதற்காக அல்ல. நீங்கள் இதை உணரலாம். இறைவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார், இயற்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது, அனைத்துமே நமக்கு கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. மரங்கள் பழங்களை தருகின்றது, ஆறு நீரை தருகின்றது, சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கின்றது. அனைத்துமே நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. இறைவன் உருவாக்கிய தெய்வீக மனித இனம், அவர்களைத்தான் தேவதைகள் என்று கூறுகின்றோம். நாம் அந்த உயர்ந்த தேவதைகளாக தெய்வீகளாகத்தான் இருந்தோம்.
நாம் அந்த பெயரை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் தற்பொழுது பார்த்தோமானால் நாம் வாங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம், கொடுக்கக்கூடியவர்களாக அல்ல. இன்று அனைத்துமே தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவேதான் உலகத்தில் மிக மோசமான விஷயங்களை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய முதல் விஷயம் என்னவென்றால், இறைவனுடைய அன்பில் நாம் அனைத்துமே கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் தான் நாம் வாங்கக்கூடியது அடங்கி இருக்கின்றது. இதன் பிறகு தவ யோகினி தாதி ஹிருதய மோகினி அவர்கள் விழாவிற்கு வந்திருந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு தனது அருளாசிகளை வழங்கினார். எப்போது உங்களுக்குள் அனைத்து விதமான நம்பிக்கை இழந்து விடுகின்றீர்களோ அப்போது ஏன் உங்களுடைய மனம் இறைவன் பக்கம் திசை திருப்பப்படுகின்றது என்றால், ஏனென்றால் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இறைவன் ஒருவர்தான் அனைத்து சக்திகள் நிறைந்தவர். ஆகவே அவரை ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று கூறுகின்றோம். ஆக இன்று நாம் அறிந்து கொண்டோம், நாம் 2 தவறுகளை செய்துவிட்டோம். ஒன்று, நான் யார் என்பதையும் மறந்துவிட்டோம். இரண்டாவது, நம்முடைய தந்தை யார் என்பதையும் மறந்துவிட்டோம். உதாரணமாக சற்று சிந்தித்து பாருங்கள். நிகழ்காலத்தில் நீங்கள் யார் என்பதை மறந்துவிட்டால் உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? இன்றைய நிகழ்கால உலகத்தை சற்று பாருங்கள். ஒவ்வொரு மனிதர்களும் அலைமோதி கொண்டே இருக்கின்றார்கள். எதற்காக? சுகம் வேண்டும், சாந்தி வேண்டும், அன்பு வேண்டும் என்று அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அலைமோதுகின்றார்கள்? இதனுடைய காரணம் என்னவென்றால், தன்னையும் இறைவனையும் மறந்த ஒரு காரணத்தினால்தான் அலைமோதி கொண்டிருக்கின்றார்கள். ஆக நிகழ்காலத்தில் இறைவன் யார் என்பதை பற்றி கேட்கும்போது பலர் பலவிதமான கருத்துக்களை கூறுகின்றார்கள். சிலர் கூறுகின்றார்கள் இறைவனுக்கு பெயரில்லை, உருவமில்லை என்று கூறுகின்றார்கள். சிலர் கூறுகின்றார்கள் இறைவன் அணுவிலும் இருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு நாம் பார்க்கும்போது எத்தனை விதமான கருத்துக்கள் இறைவனை பற்றி இன்று கூறுகின்றார்கள். ஆக இறைவன் என்பவர் ஜோதி வடிவமாக இருக்கின்றார். ஆகவே அவரை பரமாத்மா என்று கூறுகின்றோம். நிகழ்காலத்திலும் அவருடைய நினைவு சின்னமாகத்தான் நாம் ஜோதிர்லிங்கமாக வைத்து வணங்குகின்றோம். மீனாட்சி அம்மன் கோவிலில் கூட அந்த ஜோதிர்லிங்க பரமாத்மாவினுடைய நினைவாக பல பெயர்களில் நினைவு சின்னங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த ஜோதிர்லிங்கத்தில் 3 விதமான முப்பட்டை என்பது இடப்பட்டிருக்கின்றது. ஏன் அந்த முப்பட்டை இடுகின்றோம் என்பதை நீங்கள் சிந்தித்திருக்கின்றீர்களா? அந்த 3 பட்டைகளில் முப்பட்டைகளில் அவருடைய அறிமுகம் என்பது அடங்கியுள்ளது. அவருக்கு நாம் முப்பட்டை ஏன் இடுகின்றோம் என்றால், அவர்தான் திரிகாலதர்ஷி, 3 காலத்தை உணர்ந்தவராக இருக்கின்றார். அவர்தான் பிரம்மா விஷ்ணு சங்கருக்கும் மேலானவராக இருக்கின்றார். ஆகவே திரிமூர்த்தி சிவன் என்று கூறுகின்றோம். அவரே 3 உலகத்துக்கும் அதிபதியாக இருக்கின்றார். ஆகவே அவரை திரிலோகநாதா என்றும் நாம் அழைக்கின்றோம். அந்த முப்பட்டைகளுக்கு நடுவே நாம் திலகம் வைப்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், இறைவன் என்பவர் நிராகாரமாக இருக்கின்றார். நிராகார் என்றால் ஜோதி சுரூபமாக இருக்கின்றார். நம்மை போன்ற ஒரு சாக்கார உருவமோ அல்லது ஆக்கார வடிவமோ, அதாவது சூக்ஷ்ம வடிவமோ இல்லாமல் அவர் ஒரு புள்ளி ஒளி வடிவமாக இருக்கின்றார் என்பதன் நினைவாக தான் அந்த முப்பட்டையின் நடுவே நாம் திலகத்தை வைக்கின்றோம். அனைத்து மதத்திலும் பார்த்தால் இறைவனுக்கு ஒரு அடையாளமாக ஒரு ஜோதியை தான் காட்டப்பட்டிருக்கின்றது. சிலர் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கின்றார்கள், சிலர் தீபங்களை ஏற்றி வைக்கின்றார்கள். இதெல்லாம் எதை குறிக்கின்றது என்றால், இறைவன் ஜோதி சுரூபமாக இருக்கின்றார். காட் இஸ் லைட் என்றும் கூறுகின்றார்கள். இறைவனின் உருவம் மிக புள்ளி ஒளி வடிவமாக இருக்கின்றார். அந்த புள்ளி ஒளியை நாம் பூஜிக்க முடியாது. அவருக்கு நாம் பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், நீர் அபிஷேகம் என்பதை செய்ய முடியாது என்ற ஒரு காரணத்தினால்தான் அவருக்கு லிங்க ரூபமாக பெரிய உருவத்தை காட்டப்பட்டிருக்கின்றது. பரமாத்மா என்பவர் நம்முடைய தந்தை. அந்த தந்தையின் அறிமுகம் என்பதே நமக்கு இல்லை. தந்தையின் அறிமுகம் இல்லாமல் குழந்தை எப்படி அந்த தந்தையை சந்திக்க முடியும்? பரமாத்மாவின் குழந்தைகள் நாம் அனைவரும். அவர் பரமாத்மா ஜோதி வடிவமாக இருக்கின்றார் என்றால், நாம் ஆத்மாக்கள் குழந்தைகள் எவ்வாறு இருக்கின்றோம் என்றால், நாமும் ஜோதி வடிவமாக இருக்கின்றோம். ஆகவே 2 புருவங்களுக்கும் மத்தியில் ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கின்றது என்று பாடியுள்ளார்கள். நாம் விரும்புகின்றோம் அமைதி வேண்டும் என்று. ஆனால் இன்று நாம் அமைதியை ஏன் அடைய முடியவில்லை?
பீஸ் என்றால் அமைதி, பீசஸ் என்றால் துண்டு துண்டு. இன்று நாம் அமைதியை அடைவதற்கு பதிலாக பல பிரிவுகளாக துண்டிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டோம். அருள் உரைக்கு பிறகு தவ யோகினி தாதி ஹிருதய மோகினி அவர்கள் தனது தவ பலத்தினால் ஆழ்ந்த அமைதியின் ஆன்மீக அனுபவத்தில் வந்திருந்த லட்சக்கணக்கான மக்களை திளைக்கச் செய்தார். இதன் பிறகு மதுவனத்திலிருந்து பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் தலைமை நிர்வாகி தாதி பிரகாஷ்மணி அவர்கள் தொலைபேசியின் மூலமாக தனது அருளாசிகளை வழங்கினார். அதன் தமிழாக்கத்தை சகோதரி B.K. கலாவதி அவர்கள் செய்தார். வந்த வண்ணம் இருக்கிறார்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் அனைவரும் சிவ பகவானுடைய அருளுக்கும் அன்பிற்கும் பாத்திரமாக வேண்டும். நீங்கள் அனைவரும் ராஜயோகி ஆக வேண்டும். காரணம், நீங்கள் எவ்வளவு அன்பாக சிவ பகவானை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் சுகமும் சாந்தியும் நிறைந்திருக்கும். எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் வீட்டில் கோபப்படாதீர்கள். கோபத்தை தியாகம் செய்துவிடுங்கள். அதற்கு பதிலாக இந்த ராஜயோக தியானம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் இறை நினைவு பரிசினை தாதி ஹிருதய மோகினி அவர்கள் வழங்கி விழாவினை நிறைவு பெறச் செய்தார். விழாவின் நிறைவிற்கு பிறகு மதுரையின் வரலாற்றில் முதன் முறையாக திறந்த வெளியில் காலத்தின் அழைப்பு என்ற லேசர் காட்சி காண்பிக்கப்பட்டது. விழாவிற்கு மேலும் அழகை சேர்த்தது. தூண்டும் கேள்வி. அப்படியானால் தற்போதைய நேரம்தான் என்ன? நான் உங்கள் கை கடிகாரத்தின் நேரத்தை குறிப்பிடவில்லை. உலகத்தின் கால கடிகாரத்தை சற்று கவனிப்போம். இப்போது நாம் எந்த காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? காலச்சக்கரம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், முதலில் தூய்மையும் பரிபூர்ண சுகமும் சாந்தியும் நிறைந்த சத்தியுகத்தை கடந்து வந்துவிட்டோம். விழா மேடைக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த அஷ்டலட்சுமி தேவிகளின் தத்ரூப காட்சி அரங்கத்தில் வீற்றிருந்த அஷ்ட தேவிகளும் மதுரை மாநகர மக்களுக்கு அருள் பாலித்த வண்ணம் காட்சி கொடுத்து கொண்டிருந்தனர்.